இயேசுவில் அன்பானவர்களே, இந்த நாளிலே பார்க்கிற பொழுது நாம் கருத்தோடு கொண்டு ஜெபிக்க உரிய நிலை இருக்கிறது. கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லென்று கண்டு, மனிதர்களை படைத்த கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று கண்டு ஏற்ற துணை உண்டு பண்ணி திருமணத்தை உண்டு பண்ணிருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே பார்க்கிற பொழுது எத்தனையோ குடும்பத்திலே கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள். அந்த பிரிவினுக்கு காரணம் என்ன? கடவுள் தானே இணைக்கிறார், இங்கே பிரிப்பது பிசாசு. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொன்னார். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காம, ஒருவேளை அவருடைய மாமனாரோ மாமியாரோ அல்லது அப்பாவோ அம்மாவோ அது காரணமாக இருப்பார்கள் பார்க்கணும், ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பொல்லாத நிலையில மாறணும். கடவுளுடைய தெய்வீக அந்த அன்பின் காரியங்கள் கடந்து வரணும். கணவன் மனைவியை புரிந்து கொள்ளவும், மனைவியானவள் தன் கணவனை கீழ்ப்பிடிந்து வளர்க்கும், அங்கே சமாதானம் கடந்து வரணும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இது கேட்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபிக்கிற அந்த கணவன் மனைவிமார்கள் இணையம் நம்முடைய ஜெபம் கடந்து வரட்டும். பாரத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். பிதாவே, சுதனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதென்று கண்டு நீர் அவனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவரே தொடக்கத்திலே உருவாக்கி கொடுத்தீரே. ஆண்டவரே, அந்த உண்மைக்காய் ஆண்டவரே உம்மை போற்று புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, அன்பு செய்யவும் அன்பு செய்யப்படவும் ஆண்டவரே நீர் மனிதனை உருவாக்குவதற்காய் நீர் ஆண்டவரே கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவனே, அன்பின் ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே தேவனே பிரிந்து வாழ்கின்ற ஆண்டவரே தம்பதியினரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடவுளுடைய பார்வையிலே ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே விவாகரத்து என்பது பரத்தமை என்று வேற எந்த காரணத்திற்காக விவாகரத்து செய்யக்கூடாது என்று ஆண்டவரை அவர் செய்வது பாவம் என்ற ஆண்டவரை உணர்வை ஆண்டவரை மக்களுக்கு தெரிய ஆண்டவரை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனை பிரிந்து வாழ்கின்ற மக்கள் மீது ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே தேவனே, அவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஆண்டவரே, பெற்றோர்கள் மூலமாக மற்றவருடைய ஆண்டவருடைய தவறான ஆலோசனைகள் ஆண்டவரே தேவனை அவர்களுக்கு ஆண்டவரை நீர் தடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏவல்களை ஆண்டவரை தடுத்து நிறுத்தும். ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே தற்பெருமை, ஆணவம் ஆண்டவரை போன்ற தவறான ஆண்டவரை எண்ணங்கள் ஆண்டவர்களை விட்டு விலகும்படியாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வல்லமையினாலே ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மேல் நீர் இரக்கமாயிரும். ஆண்டவரே தேவனே, தேவ அன்பு அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, தூய ஆவியினுடைய கனிகள், கொடைகள், வரங்களால் வல்லமையால் அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மேல் கிருபைக்கு பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்திலே ஆண்டவர் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவனே அவர்கள் மனம் விட்டு பேசி குடும்ப ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஆண்டவரை ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆலோசனைகள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, அன்பின் ஆண்டவரே தேவனே, ஆண்டவரை மனமுறிவை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று ஆண்டவரை மலைக்கிலே நாங்கள் சொல்லப்படுவதை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே தேவனே செய்கிறவர்கள் ஆண்டவரை வன்முறையை மேலாடையாய் கொண்டு இருக்கிறான் என்று மறைக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே சாத்தானுடைய சகல ஆண்டவரே சோதனைகளையும் தாக்குதலையும் நீர் முறித்து போடுவதா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆண்டவரே, கணவர்கள் ஆண்டவர் எவ்வாறு திருச்சபை அன்பு செய்தாரோ அதே போல ஆண்டவர் கணவர்கள் தங்கள் மனைவியரை அன்பு செய்யும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, தேவ அன்பினால் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே மனைவிகளுக்கு ஆண்டவரே அன்பும் பணிவும் ஆண்டவரே அமைதியுமே அவர்களுக்கு அலங்காரமாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவி அவர்கள் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்திலே ஆண்டவரே குடும்ப ஜெபத்தின் மூலமாக அன்பு உருவாகட்டும். ஆண்டவரே, தாழ்ச்சி நிறைவேற்ற தாழ்ச்சியால் அவர்கள் நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கனிவால் நிரப்பும். ஆண்டவரே, சமாதானத்துக்குள் கொடுக்க வேண்டிய சாதனை ஆண்டவரே உமது சமாதானத்தவர்களை நிரப்பும். ஆண்டவரே தேவனே, ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆண்டவரே தேவனே, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் ஆண்டவரே அவ்வாறாக ஆண்டவர் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் அனைத்தும் ஆண்டவரே ஒன்றாய் நீர் சேர்க்க போவதற்காக ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் விளங்க போவதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் மீட்பெரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பரலோக பூலோக புனிதரின் ஐக்கியத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபங்களை கேட்டு பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேருகிற பொழுது அவருக்கே மகிமை உண்டாகட்டும், அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.